வணக்கம். புதுச்சேரியை சேர்ந்த செவிலியருக்கு சிறப்பாக பணியாற்றியதற்காக மத்திய அரசின் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வழங்கப்பட்டது. நாடு முழுவதிலும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிறப்பாக பணியாற்றும் செவிலியர்களை தேர்வு செய்து அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை மத்திய அரசின் சுகாதாரத்துறை வழங்கி வருகிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுக்கு புதுச்சேரி செஞ்சிசாலை சேர்ந்த கிராமப்புற செவிலியர் விஜயகுமாரியை தேர்வு செய்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கடந்த 28 ஆண்டுகளாக கிராமப்புறங்களில் பணியாற்றி வரும் விஜயகுமாரி தற்போது தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிராமப்புற செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது பணியை சிறப்பாக செய்ததுடன் இரத்த தானம், கண்தான விழிப்புணர்வு, கர்ப்பிணிகள் மற்றும் பிரசவித்த தாய்மார்களுக்கு தேவையான விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான விழிப்புணர்வு உள்ளிட்ட செயல்பாடுகளில் தங்களது பங்களிப்பை சிறப்பாக செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது மத்திய அரசின் சுகாதாரத்துறை. புதுவையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கான தேர்வு பட்டியலை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. புதுவை மாநில பள்ளி கல்வித்துறை சார்பில் தொடக்க பள்ளிகளில் மாநிலத்தின் பிராந்தியங்களான காரைக்காலில் 124, மாஹேவில் 20 என மொத்தம் 145 பணியிடங்கள் நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு பெறப்பட்டன. அதன்படி பெறப்பட்ட விண்ணப்பதாரர்களில் தகுதியானவர்கள் ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களது பட்டியல் கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு அடிப்படையில் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி காரைக்காலில் காலியாக உள்ள 124 இடங்களில் பொது பிரிவில் 64 பேர், இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 13 பேர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 22 பேர், இபிசி பிரிவில் 2 பேர், பிசிஎம் முஸ்லிம் 1, தாழ்த்தப்பட்ட எஸ்சி 21 என தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் முஸ்லிம் பிரிவில் ஓரிடத்துக்கு ஆள் நிரப்பப்படவில்லை. இதேபோல் மாஹேவில் காலியாக உள்ள 21 இடங்களில் பொது பிரிவினர் 13 பேர், இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 2 பேர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 2 பேர் என பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாஹேவில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், எஸ்சி, பொருளாதார நலிவடைந்தோர் ஆகிய பிரிவுகளில் தலா ஓரிடம் என 4 இடங்கள் நிரப்பப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. போலி கால் சென்டர் மோசடி வழக்கில் திருவெண்ணை நல்லூரை சேர்ந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கருவடி குப்பத்தை சேர்ந்த கோகிலா என்பவரிடம் ஆன்லைனில் டிரேடிங் செய்ய மர்ம நபர் தொடர்பு கொண்ட நிலையில் அவரை நம்பி கோகிலா ரூபாய் 18 லட்சம் முதலீடு செய்தார். ஆனால் அவர் டிரேடிங் செய்த பணம், முதலீடு செய்த பணம் ஆகியவை எதுவும் வராததால் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் கடந்த ஜூலை மாதம் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்த குற்ற வழக்கில் தொடர்புடைய 7 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 5 நபர்களை தேடி வந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூரை சேர்ந்த மகாதேவன் என்பவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் இவ்வழக்கில் நேற்று கைது செய்தனர். அப்பொழுது மகாதேவனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இப்ராஹிம் டப்பின், நௌஷத் கான் அகமது ஆகியோர் உத்தரவின்படி நிறுவனத்தில் பணிபுரியும் 10க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு டீம் லீடராக பணிபுரிந்து மாதம் தோறும் ரூபாய் 30 லட்சம் முதல் 50 லட்சம் வரை பண மோசடி டார்கெட் வைத்து செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து இப்ராஹிம் டப்பின், நஷ்வத் கான் அகமது மட்டுமின்றி இவர்களுடைய மனைவிகளுக்கும் இந்த இணைய வழி மோசடியில் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ள நிலையில் சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடமும் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் புகையிலை கட்டுப்பாடு குறித்து மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகையிலை கட்டுப்பாடு குறித்த ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் துணை ஆட்சியர் சோமசேகர், மாநில புகையிலை கட்டுப்பாடு அதிகாரி வெங்கடேஷ் மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த பிரிவுகளின் அதிகாரிகள் பங்கேற்றனர். புகையிலைக்கு எதிரான பிரச்சாரத்தை செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்கவும் அதை வரும் நவம்பர் வரையில் செயல்படுத்தவும் முடிவெடுக்கப்பட்டது. பிரச்சாரத்தில் முக்கியமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பேரணிகள், சுவர் விளம்பரங்கள் மற்றும் குறும்படங்கள் வெளியிடுதல் ஆகியவை இடம்பெறும் வகையில் நிகழ்ச்சிகள் அமைப்பது எனவும் கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்றது. புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் 4 எஸ்பிக்கள் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது.
அவற்றை தடுக்க காவல்துறையினரும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த போதிலும் ஆங்காங்கே குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களுக்கு காலப்பட்டு மத்திய சிறையில் உள்ள குற்றவாளிகளுக்கு தொடர்பு உள்ளதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. மேலும் சிறையில் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்றவாளிகள் வெளியில் உள்ளவர்களுடன் தொலைபேசி மூலமாக பேசுவதாகவும் அவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகம் உள்ளதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சிறையில் காவல்துறையினரின் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது. இருந்தபோதும் காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள ரவுடிகள் தொலைபேசி வாயிலாக புதுச்சேரியில் உள்ள தொழிலதிபர்கள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு மாமூல் கேட்டு மிரட்டல் விடுவதாக பல்வேறு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 4 காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட போலீசாருடன் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த அதிரடி நடவடிக்கையால் சிறைச்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் கொலை செய்யப்பட்ட நரிக்குறவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4.42 லட்சம் நிதி உதவி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அருகே வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோயில் தேரோட்டம் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற்றது. அப்பொழுது திருவிழாவில் சிதம்பரம் கீரப்பாளையம் நரிக்குறவர் காலனி சேர்ந்த வள்ளிமலை என்பவர் பொருட்களை விற்றதாக தெரிகிறது. அப்பொழுது அவருடன் அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியதில் வள்ளிமலை உயிரிழந்தார். இந்த நிலையில் புதுவை அரசு ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதி உதவி அளிக்கும் திட்டத்தின்படி ரூபாய் 4.42 லட்சத்துக்கான காசோலை வள்ளிமலை குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி காசோலையை வள்ளிமலை மகன் மாவீரனிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சரவணன் குமார், துறையின் இயக்குநர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இடஒதுக்கீடு பெற்ற மாணவர்கள் அதிகபட்சமான விருப்ப பாடப்பிரிவுகளை தேர்வு செய்ய வேண்டுமென சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் நீட் அல்லாத பட்ட படிப்பிற்கான 4வது சுற்று இடஒதுக்கீட்டு பாடப்பிரிவுகளை பொதுப்பிரிவுக்கு மாற்றும் நடைமுறையை கவனத்தில் கொள்ளும்படி விண்ணப்பதாரர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். 4வது சுற்று கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவுகளில் காலி இடங்கள் இல்லை என்ற போதிலும் அவற்றை தேர்வு செய்யும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் பாடப்பிரிவு ஒதுக்கீட்டு நடைமுறையின் போது மாணவர்கள் இடமாற்றத்தின் காரணமாக அவர்கள் விருப்ப பாடப்பிரிவில் புதிய காலியிடங்கள் உருவாக்கும் வாய்ப்பு அமைய பெறலாம். ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் இடஒதுக்கீட்டிற்கு தகுதியுடைய மாணவர்கள் விண்ணப்பிக்க தவறினால் அந்த காலி இடங்கள் பொது பிரிவிற்கு மாற்றப்படும். அதன் பிறகு பொது பிரிவுக்கு மாற்றப்பட்ட காலி இடங்களுக்கு இடஒதுக்கீட்டு பிரிவை சேர்ந்த மாணவர்கள் உரிமை கோர முடியாது. எனவே இடஒதுக்கீட்டு பிரிவில் விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தங்களால் முடிந்த அளவு அதிகபட்சமான விருப்ப பாடப்பிரிவுகளை தவறாமல் தேர்வு செய்யும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். அரசியல் லாபத்திற்காகவே எதிர்க்கட்சிகள் பந்த் நடத்தியுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கூட்டணி சார்பில் நேற்று பந்த் குறித்து முதல்வர் ரங்கசாமி நிருபர்களிடம் கூறுகையில், மத்திய உள்துறை அமைச்சக செயலர் குழு விரைவில் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளது. இக்குழுவினர் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி ஆய்வு மேற்கொள்கின்றனர். மின்கட்டண உயர்வை ஈடுகட்டும் வகையில் பொதுமக்களுக்கு மானியம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2 மாதங்களுக்கு சேர்த்து மின்கட்டண மானியம் வழங்கப்படும். அதனை அடுத்து மின்கட்டண ரசீதில் மானிய தொகை கழிக்கப்பட உள்ளது. ஆனால் அரசியல் லாபத்துக்காகவே எதிர்க்கட்சிகள் பந்த் நடத்தியுள்ளனர் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். மயிலாடுதுறையில் ஒரே வீட்டில் அடுத்தடுத்து 4 பாம்புகள் பிடிப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் அருகே கருவாழக்கரை மேலையூர் மெயின் ரோடு பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவரது வீட்டு வாசலில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஓடுகளில் பாம்புகள் பதுங்கியிருப்பதாக சீர்காழி பகுதியை சேர்ந்த பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் பாண்டியன் என்பவருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவலின் பேரில் வந்த பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் பாண்டியன் ஓடுகளில் பதுங்கியிருந்த பாம்புகளை பிடிக்க ஆரம்பித்தார். இதில் ஒன்றன் பின் ஒன்றாக 7 அடி நீளமுள்ள 3 சாரை பாம்புகள், சுமார் 4 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு பிடிப்பட்டது. 3 சாரை பாம்பு, ஒரு நல்ல பாம்பு, மொத்தம் 4 பாம்புகள் அடுத்தடுத்து பிடிப்பட்டது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ந்து போயினர்.
பின்னர் பிடிப்பட்ட பாம்புகளை ஸ்னேக் பாண்டியன் பாதுகாப்பாக வனப்பகுதியில் கொண்டு விட்டார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குர்மாம்பேட், அமைதி நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய பகுதியில் புதிய மின்மாற்றிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சாய் சரவணன்குமார் அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குர்மாம்பேட், அமைதி நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய பகுதிகளில் மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் அமைச்சர் சாய் சரவணன்குமார் முயற்சியில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பீட்டில் புதிய 2 மின்மாற்றிகள் அமைப்பதற்கான அரசாணை பெற்று அதன் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் ஊசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றிகளை இயக்கி மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், பாஜக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அசல் சான்றிதழ்களை வழங்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காரைக்கால், மாஹே பிராந்தியத்தில் உள்ள ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பதவிக்கு தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டோர் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக தேர்வு கல்வி தகுதி, வசிப்பிடம், சமூகம், ஆண்டு வாரியான பருவ தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்யப்பட்டது. இத்தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது. தேர்வான விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அசல் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான தேதி, நேரம் தனித்தனியாக தெரிவிக்கப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது தேவையான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க தவறியவர்களின் தற்காலிக தேர்வு எந்த அறிவிப்புமின்றி தானாகவே ரத்து செய்யப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அவர்கள் வழங்கிய தகவல்கள் தவறானவை என கண்டறியப்பட்டால் எந்த அறிவிப்புமின்றி அவர்களின் தேர்வு தானாகவே ரத்து செய்யப்படும். தற்காலிக காலியிடம் ஏற்பட்டால் காத்திருப்பு பட்டியலில் இருப்போர் அழைக்கப்படுவர். பதவி காலம் ஓராண்டாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முருங்கப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரி வாய்க்கால்களை தூர்வாரும் பணி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரி பாசன வாய்க்காலை 3,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணி செய்திட அரசாணை பெறப்பட்டு அதற்கான துவக்க நிகழ்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பெண் உட்பட 6 பேரிடம் 3.45 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியை சேர்ந்தவர் அஸ்வினி. இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேரத்தில் ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் 2.04 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அதேபோல திருவோணை பகுதியை சேர்ந்த மோனிகா ரூபாய் 24,000 அனுப்பி ஏமாந்தார். தொடர்ந்து தன்வந்திரி நகரை சேர்ந்தவர் ராஜ்குமார். அயோத்தியில் தங்குவதற்கு ஆன்லைன் மூலம் விடுதியை தேடி அதில் ஒரு நபரிடம் பேசி விடுதி அறையை புக் செய்து கொடுக்க ராஜ்குமார் 49,000 ரூபாய் அனுப்பி அந்த மர்ம நபரிடம் ஏமாந்தார். மேலும் லாஸ்பேட்டை சேர்ந்த ஆஷிக்கிடம் 45,000 ரூபாய், பிள்ளைச்சாவடியை சேர்ந்த சேரன் ரூபாய் 10,000, முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்த ராஜீவ் காந்தி ரூபாய் 13,000 மர்ம நபரிடம் அனுப்பி ஏமாந்துள்ளனர். இது குறித்து 6 பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.